நம்ம கார்த்திக் இவ்வளோ நாளா வந்து பார்த்தீங்கன்னா, அப்பாக போறோம் அப்படின்ற சந்தோஷத்தையும் தாண்டி, ரெட்ட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பெரியம்மா, அதாவது நம்ம பத்மினி டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, சொன்னத கேட்டு பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, அதிர்ச்சியாக ஆரம்பிச்சுறாங்க. "கார்த்திக், நான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே நல்லது தான் செய்வேன். உனக்கு என்ன பத்தி நல்லாவே தெரியும். அஞ்சலிய பத்தி தப்பா சொல்ல வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது. நான் சொல்றது எல்லாமே உண்மை. நீ என்கிட்ட இல்ல, நீ எந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிய செக் பண்ணிக்கோ. அஞ்சலியோட வயித்துல இப்போ ஒத்த குழந்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா இல்ல. அதையும் தாண்டி அவளால கர்ப்பம் ஆகவே முடியாது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை. அதனால நீ என்ன பண்ற, நீ அங்க போயிட்டு அதாவது இவங்க அதாவது நீ எந்த டாக்டர் வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கோ அப்படின்ற மாரி வந்து சொல்லி எல்லா ஆதாரத்தையுமே குடுக்குறாங்க. அதே மாதிரி இப்போ பத்மினி டாக்டர் இருந்துட்டு, "உனக்கு ரிப்போர்ட் வேணுமா? ரிப்போர்ட் கூட நான் குடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக்கு பயங்கரமான அதிர்ச்சி. இது உண்மையா? இல்ல பொய்யா? அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கனவா? என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம திரு திரு திருன்னு வந்து பார்த்தீங்கன்னா முழிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அ ஜானகி வந்துட்டு இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருந்துட்டு இருந்தாங்க. அதுல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக்கும், அது மட்டும் இல்லாம நம்ம ஜானகியும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஏமாற போறது தான். கார்த்திக் அதாவது நம்ம ஜானகியாச்சும் கூட பரவால்ல. ஒரு வேள வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி கர்ப்பம் இல்லாமயே வந்து பார்த்தீங்கன்னா, பொய் சொல்லிட்டு இருப்பாளோ! அப்படின்ற மாரி வந்து நெனச்சுட்டு இருந்தாங்க. ஆனா அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் வந்துட்டு முழுசா நம்பிக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா தான் இருக்க போகுது. அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாக்டர் வந்துட்டு அஞ்சலிய செக் பண்றதுக்காக உள்ள போறாங்க. அந்த கைய புடிச்சு பார்க்கும்போது, அதில வந்து பார்த்தீங்கன்னா, இவ கர்ப்பமா இருக்கிற மாரியே தெரியலையே அப்படின்ற மாரி தான் நெனச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த அஞ்சலி வந்துட்டு டாக்டரா செக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, உண்மைய கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா, நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடலாம், சரண்டர் ஆயிடலாம். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க புரிஞ்சுகிட்டு, ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்டர் கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு வந்து நெனச்சோம். ஆனா, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இதா போயிருச்சு. இப்போ எப்படியாச்சும் இவங்கள கரெக்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சுட்டு இருந்தா, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அஞ்சலி இருந்துட்டு, "டாக்டர் என்ன செக்லாம் பண்ண வேணாம். நான் எல்லா உண்மையுமே சொல்லிர்றேன். இதுதான் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாம நான் இப்போ கர்ப்பமா இல்ல." அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுர்றா. இந்த ஒரு விஷயத்த வீட்ல யார்கிட்டயும் சொல்லாதீங்க. தெரிஞ்சா வந்து பார்த்தீங்கன்னா, என்ன வீட்ட விட்டே விரட்டிருவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல ஆரம்பிச்சுர்றாங்க. இத கேட்டதும் டாக்டர் இருந்துட்டு, "சரி, நீ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பமா இருக்கன்னு சொல்லிட்டு வந்து பொய் சொல்லியிருக்க. எல்லாமே ஓகே தான். எதுக்காக அந்த பொய்யு? நீ இந்த பொய்ய சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. கார்த்திக் கூட நீ சந்தோஷமா தானே இருக்க. அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை?" அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் வந்து அதாவது நீ கர்ப்பம் ஆகவே முடியாது. உன்னோட கர்ப்பப்பையில ப்ராப்ளம் அப்டின்னா வேணா, நீ இப்டி வந்து பார்த்தீங்கன்னா பொய் சொல்லியிருக்கலாம். அப்டி இப்டின்ற மாரி டாக்டர் வந்துட்டு வளச்சு, வளச்சு கொஸ்டின் கேட்கும்போது, இந்த அஞ்சலி வந்துட்டு வசமா சிக்கிக்கிட்டா. டாக்டர் செக் பண்ணலனாலுமே, இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்காக இந்த பொய்ய சொன்னா அப்டின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர கோவப்பட்ட அந்த டாக்டர் இருந்துகிட்டு, "நீ என்னலாம் தடுத்து நிறுத்தவே முடியாது. ஜானகிய வந்து பார்த்தீங்கன்னா, நான் இவ்ளோ வருஷமா பார்த்துட்டுருக்கேன். அப்படிப்பட்ட நல்லவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் எப்பவுமே துரோகம் பண்ண மாட்டேன். நான் உண்மைய சொல்லி தான் தீருவேன்." அப்படின்னு சொல்லிட்டு, நேரா போனோனே கார்த்திக் கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. "உன் பொண்டாட்டி நல்லா உன்ன ஏமாத்திட்டா கார்த்திக். அவளால எப்பவுமே குழந்தை பெத்துக்கவே முடியாதுன்னு" சொல்லிட்டு, அதுக்கப்புறம் கார்த்திக் எடுக்கிற முடிவு தான். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம கார்த்திக் என்ன முடிவு எடுப்பாரு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.